போட்டுக்கலாம். சொல்லுங்கள். அதாவது வந்து இது இயற்கையாக எனக்கு கிடைக்கிறதுனால நான் தெரிஞ்சதுனால எடுக்கிறேன். நீங்கள் வந்து இது உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்லேயோ ஒரு சந்தையிலையோ என்னையாட்டா ஒரு வயசானவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரியுமாச்சு, ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியுமாச்சு, அவங்களுக்கு ஒரு புண்ணியம், உங்களுக்கும் பசி எடுக்க நல்ல நன்மை தருது. ஏங்கம்மா உங்களுக்கு வயசு எத்தனையாச்சுங்க? எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு சார். 60 ஆயிடுச்சுங்களா? சரி சரி, பரவாயில்ல. இன்னும் 60 வயசாகி இவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறீங்க. அந்த காலத்துலலாம் அப்படி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு வெறும் கம்மங்கூழ், ராய்க்கூழ், அதாவது கம்மங்கூழ், ராய்க்கூழ், சோளக்களி, ராய்க்களி இந்த மாதிரி சாப்பிட்டதுனால நாங்கள் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். நீங்கள் தான் வேலைக்கு எல்லாம் எதாவது போயிட்டு இருந்தீங்களா? நாங்கள் வேலை வெட்டின்னு பார்த்தா வேலை வெட்டிக்கெல்லாம் நாங்கள் அதிகமாக போக மாட்டோம். நாங்கள் ஒரு விவசாய குடும்பம். சரிங்க. விவசாய குடும்பம். ஏதோ தோட்டத்தில் வர வருமானத்தை வச்சு சாப்பிட்டு அப்படியே இந்த மாதிரி இயற்கையான இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு தலை தாம்பு இப்படி புரிஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். சரி சரி, அவ்வளோதான். ஆரோக்கியத்துக்கு நம்ம ஆஸ்பத்திரி செலவெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. நல்லா இருக்கீங்களா? ஏதாவது தொழில்களில் செஞ்சுட்டு இருந்தீங்களா? நாங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா தொழிலெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக பண்ணல. என்ன கொஞ்ச நாள் ஏதோ அப்பா இருக்க வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம். இப்போ அப்படியே நாங்கள் இதை வந்து விவசாய குடும்பத்தில் இருந்ததுனால இதையே பின்படுத்திட்டு வர்றோம். சரி சரி, மாடு நாய் நெறி இப்படி வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள் பொண்ணுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்குது, இந்த மாதிரி பண்ணுறேங்குது, நீங்கள் எதாவது கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பேன். மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஆதரவு கொடுப்பேன். ஆனால் ஒன்று, எனக்கு அந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் பிடிக்காது. இந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு பிடிக்காது. வாங்க எங்கே பார்த்து வச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி முள்ளுக்குள்ளையா எங்கள் அம்மா தொலாவி பிடிக்குது. வாங்க வாங்க கேட்டால் போது வா வாங்குறாங்க. சரி, நானும் அவங்க பின்னாடியே போகிறேங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறது, உங்களுக்கு வேண்டிக்கா நானும் ஏதோ கஷ்டப்பட்டு முள்ளுக்குள்ளே ஏதோ பிடுங்கி கொடுக்குறேன். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பிடுங்குறேன். நம்மளுக்கு கை வைத்தாலும் பரவாயில்ல, குழந்தைய சாப்பிடுச்சு அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறேன். மக்களை முடிஞ்சால் நீங்களும் வாங்க, உங்களுக்கும் பிடிங்கி தரேன். மக்களுக்கும் பிடிங்கி தர்றீங்களா? வாங்க, பிடிங்கி தரேன். நம்ம ஊரில் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்க, நான் உங்களுக்கும் பிடிங்கி தரேன். பிறந்த சட்னி அரைச்சி தரேன். இல்லை இந்த இதே வேணும்னாலும் பிடிங்கி தரேன், வாங்க. இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடுங்கணும். ஒவ்வொரு இடையுமே இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடுங்கணும். சும்மா சாப்பிட முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் சாப்பிட முடியும். ஆமாம் ஆமாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி முள்ளுக்குள்ளெல்லாம் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகுது, வாடி போகலாம் வாடி போகலான்னு. நானும் போயிட்டுருக்குறேங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காடு. இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காடுங்க. இந்த காட்டில் தான் நான் ஆடு மேய்ப்பேன். ஆடு மேய்ச்சிட்டு ஒவ்வொரு பொருளும் வைப்பேன். முன்னாடி வரேன். ஒரு தலை நம்மளுக்கு என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, அதனால் நம்ம ஒரு இலை ஒரு தலை இப்படி ஒரு நல்ல நன்மையானதெல்லாம் பார்த்து வச்சு இப்படி பிடுங்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும். அதனால் இதான் எங்கள் காடு பார்த்துக்கோங்கல்ல. இங்கே தான் ஆடு மேய்ப்பேன். வாங்க.
பார்த்தோம், அப்படியே போயிடலாம்.